வணக்கம். இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போதான் நீங்க ஹைவேல இருந்து சிட்டிக்குள்ள வந்திருக்கீங்க. ஆனா உங்க இதயம் இன்னும் 100 கிலோமீட்டர் வேகத்துல துடிச்சுக்கிட்டே இருக்கு. கைகள் லேசா நடுங்குது. ஒரு நொடிக்கு மனசுக்குள்ள என்ன தோணும் தெரியுமா? இனிமே ஹைவேல வண்டி எடுக்கவே கூடாதுடா சாமி. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, டிரைவிங் ஆரம்பத்துல இருக்கிற கிட்டத்தட்ட எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனா அந்த பயம் உங்களை முன்னேற விடாம முடக்கக்கூடாது. இன்னைக்கு அந்த ஹைவே பயத்தை எப்படி மெதுவா நம்பிக்கையா மாற்றுறதுன்னு தான் பார்க்க போறோம். கடைசி வர பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்க வேற லெவல் கான்ஃபிடன்ஸ்ல இருப்பீங்க. ஏன் ஹைவே பயம் வருது? ஹைவேல வேகம் அதிகம். அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நொடி பொழுகுல முடிஞ்சிரும். ஒரு பெரிய லாரி கடக்கும்போது வண்டி லேசா ஆடுறது, மிரர்ல பார்த்தா ஒருத்த மின்னல் வேகத்துல வரான். இதெல்லாம் சேர்ந்து உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்பும், டேஞ்சர் டேஞ்சர். ஆனா உண்மை என்னன்னா, வேகம் நம்ம எதிரி இல்ல, புரிதல் இல்லாதது தான் எதிரி. உங்க வண்டியும் அதே வேகத்துல ஸ்டேபிளா போக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நம்பிக்கை மட்டும் குறைஞ்சிருக்கு. அதுதான் பிரச்சனை. ஸ்டெப் 1, பார்வையை தூரத்துக்கு மாற்றுங்க. முன்னாடி போற வண்டியோட பிரேக் லைட்டையே மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேகம் அதிகமா தோணும். அதுக்கு பதிலா 1/2 கிலோமீட்டர் தூரத்துல ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி பார்த்த உடனே உங்க மூளை ரிலாக்ஸ் ஆகும். வேகம் கூட சாதாரணமா தோண ஆரம்பிக்கும். ஸ்டெப் 2, சேஃப் கேப் தான் ரியல் சேஃப்டி. முன்னாடி போற வண்டிக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு நல்ல இடைவெளி விடுங்க. அந்த இடைவெளி தான் உங்களுக்கான பாதுகாப்பு கவசம். அங்கதான் உங்களுக்கு யோசிக்க டைம் கிடைக்கும், ரியாக்ட் பண்ண ஸ்பேஸ் கிடைக்கும், பயம் குறைய ஆரம்பிக்கும். ஸ்டெப் 3, மூச்சை கட்டுப்படுத்துங்க. பயமா இருக்கும்போது நம்ம மூச்சு வேகமா ஆகும், இதயம் இன்னும் வேகமா துடிக்கும். அந்த நேரத்துல ஒரு சின்ன டெக்னிக், மூச்சை மெதுவா இழுத்து 3 செகண்ட் பிடிச்சுக்கிட்டு மெதுவா விடுங்க. இதை சில தடவை பண்ணீங்கன்னா உங்க உடம்பே உங்களுக்கு சொல்லும், நீங்க சேஃப் தான், ரிலாக்ஸ். ஸ்டெப் 4, ஸ்மூத் டிரைவிங் தான் கான்ஃபிடன்ஸ். ஹைவே டிரைவிங்ன்றது ஒரு ரேஸ் இல்லை, ஒரு மெடிடேஷன் மாதிரி. அவசரப்படாம லேன் மாறுங்க, சிக்னல் போட்டுட்டு நிதானமா ஓட்டுங்க. ஸ்டியரிங்க கஷ்டப்படுத்தாதீங்க, லேசா ஹோல்ட் பண்ணீங்கன்னா போதும். நீங்க ரோட்ல இருக்கிற மற்ற டிரைவர்ஸை மதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரோடும் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு ஸ்மூத் டிரைவிங் ஃபீல் உங்க எல்லா பயத்தையும் மெதுவா கரைத்திடும். அடுத்த முறை ஹைவேல ஏறும்போது பயப்படாம ஏறுங்க. நீங்க உழைப்புல வாங்கின அந்த கார் உங்களை என்னைக்குமே கைவிடாது. நம்பிக்கையா ஓட்டுங்க, அந்த ரோடு உங்களோட நண்பனாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஹைவேக்கு பயப்படுற நண்பருக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி பயனுள்ள டிரைவிங் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாதுகாப்பா ஓட்டுங்க, நம்பிக்கையோட வாழ்க்கையில முன்னேறுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.